2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் என்னானார், உடையவரானார். எதற்காம்? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை எதனாலே ஜெயிப்பதற்கு. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலேயே ஜெயிக்கும்படிக்கு அவர் மரணத்திற்கு உள்ளானார். இந்த நாட்களில் பலவிதமான அழுத்தங்கள், பயங்கள், போராட்டங்கள், நெருக்கங்களினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான இந்த சூழ்நிலையின் காலத்தில் தேவன் தம்முடைய இரத்தத்தினுடைய வல்லமையினால், இரத்தத்தினுடைய செயலினால் தம்முடைய ஜனத்திற்கு உரியதான விடுதலையையும் ஜெயத்தையும் மீட்பையும் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். பலவிதமான போராட்டத்திற்கு உள் நாம் காணப்படலாம். பாவத்தினுடைய தாக்கத்தினால் உழந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். அதே வேளையில் பலவீனத்தினாலும் போராட்டத்தினாலும் நான் எப்படி விடுதலை அடைவது, நான் விடுவிக்கப்படுவேன் என்கிறதான அதாவது விடுதலையின் வழி தெரியாமல் சிக்குண்டவர்களாய் காணப்படுகிறவர்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட தம்முடைய ஜனத்தினுடைய சகல நிலைமையிலிருந்தும் மீட்பதற்காக, விடுவிப்பதற்காக இங்கே நமக்காக ஒருவர் இரத்தம் சிந்தி நமக்கு விடுதலை செய்திருக்கிறாராம், கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், தம்முடைய ஜனத்தை தம்மிடத்தில் என்ன செய்து கொள்ளும்படிக்கு, சேர்த்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் அல்ல, இந்த இரத்தத்தினுடைய வல்லமையினால, இந்த இரத்தத்தினுடைய அதிகாரத்தினால, இந்த இரத்தத்தினுடைய பலத்தை புரிந்து கொண்டவர்களாக இந்த இரத்தத்தை கொண்டு ஜெயத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக தேவன் அப்படியானார். அது மாத்திரமல்ல, 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் என்ன செய்வதற்காக, விடுதலை. அவருடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் விடுவிக்க வேண்டும் என்பது மாத்திரமே. அது ஒருவேளை சரீரத்தின் பலவீனமாயிருக்கலாம், அது ஒருவேளை உள்ளான மனதினுடைய போராட்டத்தின் பலவீனமாயிருக்கலாம், தேவனிடத்தில் கடந்து வர முடியாதபடி உள்ள காரியமாயிருக்கலாம். வேதத்தின் துவக்கத்திலிருந்து நாம பார்க்கும்போது, ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்போது, எப்படிக்கு ஒத்ததான பாவம் அதாவது மனுவர்க்கத்துக்கு உள்ளாக பிரவேசித்தது, பாவத்தினுடைய பிரவேசமானது எப்படிப்பட்டதான தாக்கத்தை கொடுத்தது, மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத நிலையை பாவம் என்ன செய்தது, உருவாக்கினது. அந்த பாவத்தின் நிமித்தமாகவே பலவீனமும் உள்ளே புகுந்தது. ஒரு மனிதனுடைய பாவத்தினால முழு மனுக்குலமும் பாவத்திற்கு உள்ளானார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் வைத்திருந்ததான ஒரே ஒரு பரிகாரம் அவருடைய இரத்தத்தின் வல்லமை மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுமா? அந்த இரத்தம் மாத்திரமே மனிதனை மீட்கக்கூடியதாகவும் இருந்தது, மனுக்குலத்தை விடுவிக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சாரார் சில சமயத்தில் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, சுவிசேஷ பிரதிகளை கொடுக்கும் போது, சுவிசேஷ வார்த்தைகளை மற்றவரிடத்தில் பேசும்போது ஒரு சிலர் இவ்விதமாக சொல்லுகிறது உண்டு. நீங்க என்னதான் பேசினாலும் நீங்க அறிவிக்கக்கூடிய இயேசு என்ன செய்தவர் தானே, என்ன செய்தவர் தானே, அடி வாங்கினவர் தானே, மரித்தவர் தானே.
அந்த இயேசுவையா என்று சொல்லுகிற நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், அவர் அந்த மரணம் உயிர்த்தெழுதலின் மரணம். அந்த மரணம் விடுதலையின் மரணத்திற்காக, மனிதனை விடுவிக்கிறதற்காக மாத்திரமே அவர் என்ன செய்தார். நம்ம அதைத்தான் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர் அந்த மரணத்தினாலே மரணம் ஆனாராம். திரும்ப ஒரு விசை கூட அது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. கவனிங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கும் போது அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்? அவங்களுடைய பலவீனங்களை அறியும்படிக்கு, அவங்களுடைய பாடுகளை அறியும்படிக்கு, அவர்களுடைய வேதனையை அறியும்படிக்கு அவரும் என்ன ஆனார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய், அதாவது தேவன், அதாவது இந்த பூமியில மனிதனை உருவாக்கும் போது இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவனாய் இருக்கும்படி உருவாக்கிவிட்டு, அந்த மனிதனுடைய பலவீனம் என்னது என்று அறியாதிருக்கத்தக்க, அல்லது அந்த மனிதனுடைய பாடுகள், போராட்டம் இன்னது என்பதை அறியாதிருக்கத்தக்கதான தேவன் அல்ல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய பலவீனம் என்னது என்ன செய்தவர், அறிந்தவர். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, அவன் எதற்கு அதிகாரியானவன்? மரணத்திற்கு அதிகாரியானவன். தேவனோடு உள்ளதன உறவை பிரித்தவன், தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்ததான ஐக்கியத்தை பிரித்தவன். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவினை உருவாகிறதோ, எப்போ தேவனோடு உள்ளதன உறவிலிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோமோ, தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, இது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அவன் தேவ சமூகத்தில் நாம் நிற்கக்கூடாதபடிக்கு, நம் தேவ சமூகத்தை தேடக்கூடாதபடிக்கு, தேவனோடு ஒருமித்திராதபடிக்கு என்ன செய்கிறான்? அவனுடைய செயலை செய்கிறான்.